ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிச்சா புட்டுன்னு போயிடுவேன். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துனா மண்டையை போட்டுருவேன். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டினா செத்துருவேன். இவர் தாங்க மேக்னெட்டிக் மேகநாதன், மேரேஜ் புரோக்கர். பேருக்கு ஏற்றபடி இவர் கிட்ட வர எந்த சிங்கிள்ஸாக இருந்தாலும் கப்புள்ஸாக மாற்றிடுவார். அட, கல்யாணம் பண்ணி வச்சுருவாருன்னு சொல்ல வரேன். ஆனால் இவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ, கலையரசன். அண்ணே, 7 வருஷமா உங்ககிட்ட தான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. செட் ஆகிற மாதிரி ஒன்று நச்சுன்னு எடுங்கண்ணே. தம்பி, நான் ஒன்றும் பொண்ணு பார்க்குற புரோக்கர் இல்லைப்பா, ஃபோட்டோகிராஃபரு. சார், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், உள்ளே வரலாமா? ஒரே நிமிஷம் சார். ஓகே சார். கொஞ்சம் தொப்பையை தள்ளி நில்லு. இவங்க தாங்க நம்ம ஹீரோவோட அம்மா, சின்ன பொண்ணு. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 விஷயம்தான். 1, அடே நைட்டுக்கு என்ன சமைக்கிறது, அடுத்தது என்ன சமைக்கிறதுன்னு கேட்குறது. 2, டிவியில் பாட்டு கேட்குறது. 3, என் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன்லப்பா, இதுல அவனோட போட்டோ இருக்கு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுமா. பார்க்குறவங்க கிட்டலாம் தான் பையனுக்கு பொண்ணு கேட்குறது. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத சின்ன பொண்ணு. இவங்க என் ஃப்ரெண்டு புவனா, டீச்சராக இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த விவரத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், அவங்க பார்த்துக்குவாங்க. மடி, உனக்கு புண்ணியமா போட்டும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுப்பா. கண்டிப்பாம்மா. என் பையன் வெயிட் பண்றான், நான் வரேன். சரி, போயிட்டு வா. சரிங்கம்மா. ஏங்கா, பையன் பார்க்க நல்லா தானே இருக்காப்ல, இன்னுமா பொண்ணு கிடைக்கல? பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கான், அவன் செய்கிற வேலை தாமா சரியில்லை. அப்படி என்ன தப்பான வேலை செய்யறான்? படிச்சுப்புட்டு விவசாயம் பார்க்குறாப்புல. விவசாயமா? அப்ப இன்னும் 7 வருஷத்துக்கு வந்து போட்டோ எடுத்தாலும் பொண்ணு கிடைக்க போறதில்ல. அப்ப என் பையனுக்கு பொண்ணே கிடைக்காதா? ஏமா கிடைக்காது? நான் சொல்றபடி நீ செஞ்சிருந்தீன்னா இந்நேரம் உன் பையனுக்கு 2 குழந்தையே பிறந்திருக்கும். அப்படி பொய் சொல்லிடலாம் வேண்டாண்ணா. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரே ஒரு பொய்யத்தான் சொல்றேன். இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. நான் சொல்றபடி நீ கேட்டா சோலையூர் தட்சிணாமூர்த்திக்கு உன் பையன்தான் மாப்பிள்ள, உன் பையன்தான் மாப்பிள்ள. இவர் தான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, இவர் தான் மாப்பிள்ள. சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தற்சமயத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காரு. ஹாபியா விவசாயம் வேற பார்த்துட்டு இருக்காரு. நாளைக்கு 10 மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்க. தாயில்லா பொண்ணு, நீங்கள் தான் வந்து முன்னு இருந்து நடத்தணும். வரமா? சாப்பிட்டு போலாமேண்ணா? இல்லைம்மா, தலைவர் வீட்டில் வேற கூப்பிட்டுருக்காங்க, நான் வரேன். சரிங்க. என்ன செவந்தி, உங்க அண்ணன் என்ன சொல்லிட்டு போறாரு தெரியுதா? தெரியுது. பொண்ண கேட்காதீங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு. நம்ம விட்டுருவோமா? என் பையனை வச்சு இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறான்னு மட்டும் பாருங்க. யாரு இவனை வச்சா? டேய் ரகு, அந்த ஃபேனை நிறுத்துறா. அப்பா, நான் கேம் விளையாண்டுருக்கேன்ப்பா, நீயே வந்து நிறுத்திக்கப்பா. ஃபேனே நிறுத்த மாட்டான், இவனை வச்சு எங்க கல்யாணத்தை நிறுத்துறது? அதையும் நம்ம தான் செய்யணும். பாத்துக்கலாம் போங்க.
வணக்கம். இவர் தான் மாப்பிள்ளை. இவங்க மாப்பிள்ளையோட அம்மா. இவர் மாப்பிள்ளையோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்புறம் சாமி, பொண்ணை வர சொல்லலாமே. நேரம் நல்லா இருக்கு, தாராளமா வர சொல்லலாமே. இருங்க, மாப்பிள்ளைகிட்ட 2 வார்த்தை பேசணும். பேசுங்க. ஏன் தம்பி, நீங்க ஐடில ஒர்க் பண்ணாலும் விவசாயத்தை ஒரு ஹாப்பியா பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஹாபியா? என் அண்ணாட வேலையே விவசாயம் தானே. அப்ப நீங்க கம்பெனில வேலை செய்யலையா? நான் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ முழுசா விவசாயம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். மாமா, என்ன இது? மூர்த்தி, பையன் நல்ல பையன், குடும்பம் நல்ல குடும்பம். பார்த்து யோசனை பண்ணி முடிவெடுப்பா. இதோ பாருங்க, எங்க மாமா என்ன மாதிரி வெட்டியா இருக்கிற பையனு கூட கல்யாணம் பண்ணி தருவாரு. ஆனா இந்த மாதிரி விவசாயம் பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டார். என்ன மாமா? இருப்பா, எல்லாம் அமைதியா இருக்கீங்களா? என்ன மேகா, இது சரி வராதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கிளம்புங்க. இருப்பா, எங்க பையங்கிறதுக்காக சொல்லல, உங்க பொண்ணை நல்லபடியா வச்சு பாத்துக்குவோம்பா. இருமா, கால்னாக்கா சம்பாதிச்சாலும் கம்பெனியில் வேலை செய்கிற பையனுக்கு தான் பொண்ணு கொடுப்போம். தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்புறீங்களா? என்னக்கா பிரச்சனை உங்களுக்கு? விவசாயம் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? இல்லை விவசாயம் தான் என்ன பண்ணா? ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றீங்க? தம்பி, குடிக்கவே தண்ணி இல்ல, விவசாயத்தை பார்க்க நாங்க தண்ணிக்கு எங்க போக? நாங்க விவசாயத்தை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும்பா. சாமி, தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்றீங்களே, அந்த தண்ணி தான் வெள்ளமா ஊருக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போகுது. ஆனா அதை சேமிச்சு வைக்க நம்ம இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்குமா? தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தி சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், பக்கவாட்டு பாசனம், மேற்பரப்பு பாசனம்னு பல வகையில விவசாயம் பண்ணலாம். ஏன் கழிவு நீரை கூட சுத்திகரிச்சு விவசாயம் பண்ண முடியும். தண்ணி வசதி இருந்தா விவசாயத்துக்கு ஆள் வேணும்ல. தலைவரே, அப்ப நீங்க 100 நாள் வேலைக்கெல்லாம் யாரை வச்சு வேலை வாங்குறீங்க? தலைவரே, நானும் விவசாயம் பண்ண ரெடி. ஆனால் இங்கே விவசாயிக்கு யார் மரியாதை தரா? ஊரில் நீங்களாம் மதிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வெளியூர் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஏதோ வெளிநாட்டு கம்பெனிக்காரன் கிடைக்கிற மரியாதை கூட உள்ளூரில் வேலை செய்கிற விவசாயி கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் சரிதான் தம்பி. ஏன் என் மச்சினர் பையனே விவசாயம் பண்ணா, வெள்ளம் வந்து பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு. இன்னும் அவன் அதுல இருந்தே மீண்டு வரலப்பா. ஆமா, எல்லா வேலையிலும் ரிஸ்க்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, எத்தனை நகைக்கடை திருடு போகுது. எந்த நகைக்கடைனா மூடுறாங்களா? இல்லையே. அதே மாதிரி தாம்மா விவசாயத்திலையும் எதிர்பாராத விபத்துகள் இல்லை நஷ்டங்கள் வந்தா அதை சமாளிக்க இன்சூரன்ஸ்னு இருக்கு. அந்த இன்சூரன்ஸ் மூலியமா ஆடு, மாடு, தோட்டம், தரவு, மக்க, மனுஷாலு எல்லாத்தையும் காப்பீடு பண்ணலாம். அப்படி ஏதாவது எதிர்பாராத இந்த மாதிரி நட்டம் வந்தா அதை காப்பீடு மூலியமா நம்ம காத்துக்க முடியும். எப்ப வில்லேஜ் விஞ்ஞானி, இன்சூரன்ஸ் சும்மா வருமா இல்ல விதை நெல்லு உரம் எல்லாம் சும்மா வருமா? பணம் வேணும்பா, பணம். கோவப்படாதீங்க சித்தப்பு, இதுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்காக தான் அரசு, தொண்டு நிறுவனம், கூட்டுறவு வங்கி மூலமா நமக்கு கடன், மானியம், தள்ளுபடின்னு சில சலுகை கொடுக்குறாங்க. ஏன் தொண்டு நிறுவனங்கள் மூலமா விதை, உரம், பூச்சி மருந்து இதெல்லாம் இலவசமாகவும் கிடைக்குது. நல்ல முறையா இந்த திட்டங்களெல்லாம் பயன்படுத்தினா நாமளும் நல்லா விவசாயம் பண்ணலாம் சித்தப்பா. ஐயா, சும்மா நைன்னு விவசாயத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. விவசாயத்தை பத்தி படம் எடுத்தாதான் படமே ஓட மாட்டேங்குன்னு சினிமாக்காரனே படம் எடுக்கிறது நிறுத்திட்டான். இங்க வந்து என்னமோ சும்மா ரீல் ஓட்டிட்டு இருக்கீங்க. டேய் ரகு, அமைதியாரு. தம்பி, உன் விளக்கெல்லாம் எங்களுக்கு வேணாம். உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க கிளம்பலாம். அதை நீங்க ஏன் சொல்றீங்க? அப்ப நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? உங்க பொண்ணை சொல்லுங்க, நாங்க போறோம். என்ன இது? அண்ணா, புள்ள நம்ம புள்ளண்ணா, அது விருப்பத்தையும் கேட்டுட்டு அவங்கள அமுச்சு விடுங்கண்ணா. பேசிட்டு போ சொல்லு. இரு வந்துடுறேன். என்ன மச்சி, என்ன சொல்லுச்சு? அப்பா விருப்பம் தான் என் விருப்பம்னு சொல்லிருச்சு. வாங்க போலாம்.
கலை, அப்பா ஞாபகமா நான் இந்த வீட்டில் இருக்கேன். உனக்கு என்ன தலையெழுத்து? வடக்கில் இருக்கிற நம்ம நிலத்தை விற்று உனக்கு வீடு கட்ட நாளைக்கு என்ஜினியரை வர சொல்லியிருக்கிறேன். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பி சென்னைக்கு போய் வேலையை பாரு. நாளைக்கு காலையிலே கிளம்பு. ஊருக்கு போலையாப்பா? மோ, நம்ம என்ன வேலை செய்யணும், எந்த வீட்டில் இருக்கணும், அதை நம்ம தான் முடிவு பண்ணணும், அவங்க இல்லை. போய் தண்ணி எடுத்து வைங்க, நான் வயலுக்கு கிளம்பணும். தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே. மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும். தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. உங்க அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்ன மாதிரி பொண்ணுங்க வெளி உலகமே தெரியாம 4 செவத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னோட ஆசை என்னன்னா, சிட்டில வேலை பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சிட்டில வாழணுன்றது தான். அதனால தான் அப்பா கிட்ட சிட்டியில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையா பார்க்க சொன்னேன். ஒரு 10-20 வருஷம் கூட நம்ம சிட்டியில் இருந்துட்டு அப்புறம் வந்து கூட இந்த கிராமத்தில் நம்ம இருந்துக்கலாம். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். நான் விழுந்து எழுந்த மண்ணையும் தொட்டு வளர்த்த ஆட்டையும் மாட்டையும் என் நெஞ்சோடு வரசுற இந்த கிராமத்து வாசத்தை விட்டுட்டு வந்தால் தான் இந்த கல்யாணம் நடக்கும்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். நிக்காம முன்னேறு கண்ணோர